ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக சோலார் பேனல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து இளங்கோவன் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாரு. ஆனால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. இதெல்லாம் பேசுனதை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை இது நானே வர்றேன், நேரில் வந்து நானே சொல்லிடுறேன் அப்படின்னாரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன். ஓகே, சில இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் வந்து எக்ஸலண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதுக்கு, எந்த பர்பஸுக்காக சொல்ல வந்தேங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்டு ஒரே கார்த்திக்ங்கிறவர், அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. நான் நினச்சதை எதுக்காக இந்த வீடியோ போட்டோங்கிறத அதை கரெக்டாக அவர் பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. நான் டேக்ஸபிள் பாசிவ் இன்கம், அதுதான் அந்த பர்பஸ். ஆக்சுவலாக இட் இஸ் அ பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா என்னென்னா, நம்ம போய் நம்ம வேறு ஒரு பிஸ்னஸில் இல்லாட்டா வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்டில். வேறு தூங்கும்போது கூட அதுலேருந்து ஒரு இன்கம் வரணும். அப்போ அதுக்கு தான் நம்ம பாசிவ் இன்கம்ங்கிறோம். நான் அதில் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை வந்து பேட்ரி இருக்கா இல்லாட்டா வந்து டே டு டே ஒவ்வொரு நாளுக்கு வந்து 1 hour 2 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது வந்து பாசிவ் இன்கம் கிடையாது, அது ஆக்டிவ் இன்கம். ஆமாம், எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டைம் இருக்குது பண்ணுறதுக்கு? ஸோ த மெயின் பர்பஸ் வந்து இது என்ன அப்படின்னா, இது பாசிவ் இன்கம். நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதை கிரிட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுருவேன். எனக்கு வேறு வேலை கிடையாது. எனக்கு வேணுங்கிற பவரை அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருப்பேன். எக்ஸஸ் இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், எக்ஸஸ் இல்லைன்னா தென் இதில் கிரிட்லேருந்து இம்போர்ட் பண்ணிப்பேன். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக, இம்போர்ட் ஜாஸ்தியாக, அதுக்கு தகுந்தாப்புல நான் பே பண்ணணுமா, எனக்கு பேமெண்ட் வருமா அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருப்பேன் நான். இதுக்கு தான் நான் சொன்னேன் 5 வருஷம் 6 வருஷம் டிபெண்டிங் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யுவர் சைஸ். அதில் வந்து நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பர்பஸ், இந்த வீடியோவோட பர்பஸே அதுதான். ஓகே சார், மெயினாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டில். அதாவது அபு சல்மான் அப்படிங்கிற ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வரன் சம்பத்தும் அவரும் ரிலேட்டடான அதே கொஸ்டின் கேட்டிருக்காரு. கரெக்டு. ஆஃப் கிரிட் இருக்குது, ஆன் கிரிட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, கிரிட் சப்போர்ட் இல்லாமல் வந்து இயங்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. கரெக்டு. ஆஃப் கிரிட்டும் பண்ணலாம், கனெக்டட் டு த கிரிட், அந்த மாதிரி ஆன் கிரிட்லேயும் பண்ணலாம். சரி, நம்மளுடைய பர்பஸ் என்ன? பாசிவ் இன்கம் இருக்கணும், அதில் வந்து ஒரு கமர்ஷியல் சென்ஸ் இருக்கணும். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கணும், அதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிபிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டா என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து என்பிஎஸ்க்கு கொடுப்பேன். ஓகே, செகண்ட் வந்து பிபிஎஃப் கொடுப்பேன், தென் வந்து எஃப்டிக்கு, கடைசி தான் எஃப்டி. ஏன்னா எஃப்டி வந்து எனக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகுது. ஈவன் 3 வருஷத்துக்கு நான் போட்டால் கூட இன்றைக்கி 4% 5% மேலே கிடையாது. பிபிஎஃப் 7.1% கொடுக்குறாங்க. தென் என்பிஎஸ் எவ்வளோ கொடுத்து மினிமம் வந்து இது வரைக்கும் இந்த பாஸ்ட் 5 years ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கனாலே 12-13% கிடைக்குது. ஸோ நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா என்பிஎஸ்சில் தான் நான் போடுவேன். சரி, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எது வந்து எனக்கு மேக்ஸிமமாக ரிட்டர்ன் கிடைக்குதோ அதை தான் நான் சேஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பர்பஸ் ஆஃப் வீடியோ. இப்போ நான் ஏதோ ஒரு போடலாம், ஏதோ ஆஃப் கிரிட்ல ரன் பண்ணலாம்னா ரன் பண்ண முடியாதுன்னு இல்லை, அது கமர்ஷியல் சென்ஸ் ஆகுமான்னு தான் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்தபடி பார்த்தோம்னா இது கமர்ஷியலாக சென்ஸ் இருக்குது. ஆஃப் கிரிட் வந்து கமர்ஷியலாக சென்சிபிளாக கிடையவே கிடையாது. த ரீசன் என்ன அப்படின்னா, நான் கிளியராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுடைய டோட்டல் லோடு இன் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன், 3 kilowatt வருது, அதாவது 3000 watts வருது அப்படின்னா, ஆஃப் கிரிட்டில் இருந்தீங்கன்னா 3000 மட்டும் போட முடியாது, நீங்கள் அதோட டபுளாக போட்டாகணும் ஒன்று. ஓகே, அப்புறமேல் வந்து பேட்ரி போட்டாகணும், அந்த பேட்டரியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்புறமேல் வந்து
அந்த பேட்ரி வந்து ரீப்ளேஸும் பண்ணி ஆகணும் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேயும் 3 கிலோவாட்டுக்கு பதிலாக நீங்கள் 6 கிலோவாட்டை போடுறீங்க. பேட்ரியும் அதை மேட்சிங்காக போட்டாகணும், அண்டு ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்புறம் க்ளவுடி வெதர் ஆகிறப்ப இல்லைடா ரெய்னி சீசன் வர்றப்ப உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டிப் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிரிட்டில் டிபெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் ஆஃப் கிரிட்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து பவர் ஜென்ரேஷன் குறையும், ஃபேனு பெருசாக நல்லா ஓடிட்டு இருக்கிற ஃபேனு சக்குன்னு ஸ்லோவாகும், லைட்டு வந்து டக்குன்னு டிம் ஆகும். அப்புறமேல என்னன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதர் கிரிட்டா இதாங்கிறத நான் போய் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியா கிடையாது. இது வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கணும், ஆக்டிவாக நம்மளே போய் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கணும். இது எலக்ட்ரிக்கல் இது வந்து கரண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லாட்ட ஒரு ஆளை போட்டு இதுக்கே உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ண சொல்லணும். இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது. ஒரு காமன் மேனுக்கு இதெல்லாம் வந்து பியாண்ட் த ரீச். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு வில்லேஜில் ஒரு தனியாக ஒரு பிளேஸில் ஒருத்தர் இருக்கார். அவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு லைட்டு, ஒரே ஒரு ஃபேன் மட்டும் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது நல்ல ஐடியா. நீங்கள் ஒரு ஸ்மால் பேட்ரி போட்டுக்கலாம், போட்டுட்டு அதை போட்டு அந்த ஒரு பல்புக்கு ஒரு ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இது நல்ல ஒர்த்வைல் சஜஷன்ஸ். ஓகே. நம்ம அந்த மாதிரி இதுக்கு இது சஜஸ்ட் பண்ணலை. இப்போ அந்த மாதிரி சோலார் பேனல் போடுறாங்கன்னா அந்த இபி பில்லெல்லாம் கட்ட தேவையில்லையா? ஏன்னா இது ஆஃப் கிரிட், அதாவது கிரிட்லேயே கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது ஐசோலேட்டடாக இருக்குது, தனியாக ஒரு இடத்துல இருக்குது. இப்போ சப்போஸ் ஈவன் இதில் கூட பார்க்கலாம், ஹார்பரில் கூட பார்க்கலாம், கண்டெய்னர்லாம் இருக்கும், நிறைய கண்டெய்னர் இருக்கும். அதில் ஃபேனு லைட்டு அது மட்டும் இருக்கும். அது மேலே ரூஃப் டாப்பில் வந்து இது போட்டு வச்சுருப்பாங்க, சோலார் இது வச்சுருப்பாங்க. ஏன்னா அது எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது, பவர் லைன் கனெக்ட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி போட்டு. ஆனால் தேவை பவர் வந்து அங்கே ரொம்ப தேவை, ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டா ஒரு ஃபேன் போடுறதுக்கு, ஒரு லைட்டு இதெல்லாம் தேவை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக. பட் இந்த கனெக்ஷனுக்கும் இபியோடைய பர்மிஷன் இருக்கும் வேண்டியதில்லை. இதெல்லாம் ஆஃப் கிரிட்டில் இருக்கிறதுனால இபியோட பர்மிஷன்லாம் வேண்டியதில்லை. அண்ட் குவான்டிட்டி பவர் ஜென்ரேட்டர் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும். வெரி ஸ்மால் குவான்டிட்டி, ஒரு பல்பு தான் எரியணும் இல்லை ஒரு ஃபேன் தான் ஒன்றுனா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒன்றும் தேவை இருக்காது, ஜாஸ்தி இருக்காது. அதில் எதுவும் லெவல் வச்சுருக்காங்களா? அதாவது இவ்வளோ பவர் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை வந்து நம்மளே தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கிரிட்டில் போய் இல்லாட்ட டான்ஜெட்களில் போய் இதெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. ஓகே சார். ஓகே. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பவர் தான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சையத் ரிஸ்வான் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஸ்டோர் இட் இன் பேட்டரி அண்ட் யூஸ் இட் டு பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு. ஆமாம். ஸோ பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக இன்னைக்கு இந்த சஜஷன் வந்து இப்போ அகெயின் இட்ஸ் நாட் கமர்ஷியலி வயபிள் டுடே. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமர்ஷியலி வயபிள் சொல்யூஷன் தான் நான் ஆஃபர் பண்ணது அந்த இதில். ஓகே. இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ரி, கெமிக்கல் பேட்ரிஸு, இதில் வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பவர் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணினாலும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். ப்ரொப்போர்ஷனேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு வந்து பேபேக் பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம்லாம் சொல்ல முடியாது. இட் வில் டேக் அபவுட் 10 to 12 years ஆகிடும். இப்போ 10 to 12 yearsங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60-70% ஆஃப் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பேனல் அண்டு இன்வெர்ட்டர். ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு போனோம்னா இந்த வயபிலிட்டியே கொஸ்டின் ஆகிடும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வயபிலிட்டி இது வந்து அதே கொஸ்டின் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து இன்றைக்கி தேடுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் நினைக்கிறேன். ஏன்னா இது கமர்ஷியலி வயபிள் சொல்யூஷனால் இது வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்யூஷன். ஈவன் இந்த லித்தியம் ஆப்ஷன் வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் ஸ்கேல்லே இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சதர்ன் ஆஸ்திரேலியா வந்து தேர் வாஸ் சம் பெரினியல் ப்ராப்ளம் இருந்தது. என்ன பண்ணாங்க 2016-17 என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி, தெர் இஸ் அ விண்மில், சோலார், இது மாதிரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணி ஈவன் கோல் பிளான்ட்டை கூட ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறமேல தே ஃபவுண்டு லோட பவர் கட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ரினியூவபிள் சோர்ஸஸை வச்சுட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு சப்ளை பவர் டு த கிரிட் அண்ட் தே ஃபெயில்டு மிசரபிளி. இன்ஃபேக்ட் அப்போ தான் எலன் மஸ்க் வந்து என்ன சொன்னார், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்
in 100 daysல 100 மெகாவாட்ஸ்க்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறேன், லித்தியம் பேட்டரி ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த விண்மில்லையும் சோலார்லேயும் ஜென்ரேட் பண்ண பவரை அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிரிட் ஸ்டெபிலைசேஷனுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அது அவர் பண்ணியும் செஞ்சு காமிச்சார். அது வந்து வைட்லி பாப்புலர் இன், அதாவது அவருடைய இது என்னென்னா பவர் கிரிட் வால் அப்படின்னு சொல்லி சோலார் பேட்ரிஸை கொடுத்துருக்காரு நிறைய. அது வந்து ஒன் ஆஃப் தி ஹிஸ் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் பேட்ரி ஆப்ரேட்டட் கார் மாதிரி இவர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அவர் மார்க்கெட்டில் கொடுத்த மாதிரி இந்த இதுவும் அவர் கொடுத்துருக்காரு, பவர் வால்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் சோலாரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கிரிட்டையும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் அந்த பேசிஸில் தான் இவர் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இதில் பண்ணார். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவன் வந்து இப்போ வந்து 100 மெகாவாட்டுக்கு பார்த்தா 250 மெகாவாட் அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ட்ரெமெண்டஸ்லி ஹை. இன்னும் வந்து அது காமன் மேனுக்கு ரீச் ஆகிறவளுக்கு இன்னும் வரல. மேபி நடந்த 5 இயர்ஸ்க்குள்ளே அதெல்லாம் வந்துடும். அந்த டெக்னாலஜி இது வரைக்கும் இந்தியாவில் இல்லை. அந்த சிமிலர் டெக்னாலஜி ஏதாவது அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் வந்துடும் அது. ஓகே ஓகே. இப்போ டெஃபினட்டாக அந்த இது பாசிபிலிட்டி இஸ் தேர். நிஜேஷ்ங்கிற ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் போட்டு பெரிய பேராவே டைப் பண்ணியிருக்காரு. I have 3.5 kilowatt on grid and the exported unit they give for 2.08 only. Example, if your EB unit is 800 and for example TNEB charging 4 per unit, it will be 800 into 4 equal to 3200. And if export unit is 500, TNEB gives 500 into 2.08 equal to 1040. Your net amount to be paid will be 3200 minus 1040 equal to 2160. Note, TN government has passed order last year October 2021 to charge exported unit at Rs 3.61 rupees. Correct. But still they have not implemented it. Many will say net unit payment will be equal to import unit minus export unit, which is not in Tamil Nadu till now. I don't recommend off grid because of battery maintenance and you can get ROI. Return on investment. Return on investment இருக்காரு. அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகே. ஆக்சுவலாக 3 months பேக் தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நெட் மீட்டரிங் வந்து திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் சோலார் ரூஃப் டாப்புக்கு. அதில் வந்து வேரியஸ் இதெல்லாம் இருக்கா. இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து முன்னாடி வந்து ஃபீட் இன் டாரிஃப்னு இருந்தது. ஓகே. அவங்க கூட இந்த இதுக்கு மூவ் இன் பண்ணிக்கலாம், நெட் மீட்டரிங் டாரிஃப்க்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2014-15 நாங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ நெட் மீட்டரிங் இருந்தது. அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் நாங்களாம் வந்து நெட் மீட்டரிங்கில் தான் வரோம். அப்புறம் ஒரு 2 years கழித்து தே ஸ்டாப்ட் இட் கிவிங் பர்மிஷன் அந்த நெட் மீட்டரிங். நெட் மீட்டரிங்னா எப்படின்னா, நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அங்கே பேங்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இம்போர்ட் ஜாஸ்தி பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதோட தென் வந்து அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் டேரிஃபோ அந்த டேரிஃபை நம்ம பே பண்ணணும். அதுதான் அந்த நெட் மீட்டரிங்கோட கான்செப்ட். ஃபீடின் டேரிஃபில் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு 3 rupees 61 paise. நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம என்ன ஸ்லாபில் வர்றோமோ அது 6.50 பைசா இருக்கலாம், இல்லை 6 ரூபா இருக்கலாம், அதை நம்ம பேமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஃபீடின் டேரிஃப்க்கு. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு முந்தின வருஷமோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களாம் ஃபீடின் டேரிஃபில் தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து தே கேன் ஆப்ட் அவுட் டு த நெட் மீட்டரிங் டேரிஃப்க்கு இது பண்ணலாம். அதுதான் பெனிஃபிஷியல். நவ் நெட் மீட்டரிங் தான் பெனிஃபிஷியல். ஸோ இவர் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. த பேட்ரி வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதனால் இட் இஸ் நாட், ஏன்னா அவரும் நம்ம சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட அட்வைஸுலேருந்து புரியுது. நான் சொன்னது வந்து நாட் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் what he said. ஓகே. ஸோ அப்புறம் கார்த்திக் டெக் அப்படிங்கிறது லித்தியம் அயன் பேட்டரி காஸ்ட்டு பற்றி பேசவே இல்லை அப்படின்ட்டுருக்கார். ஸோ அதை பற்றி ஐடியா இருக்கா சார், என்ன காஸ்ட்டில் இருக்கும்ட்டு?
இல்லை இப்போ வந்து கிரிட் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் ட்ரை பண்ண போகிறாங்க. 1 மெகாவாட்டுக்கு ஈவன் டெண்டர் கூட ஃப்ளோட் பண்ணிட்டாங்க. அண்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு லித்தியம் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. ஓகே. ஸோ மேபி தட் மே பி தி ஆர்டர் ஆஃப் த ஃப்யூச்சர். மேபி அது மாதிரி ஃப்யூச்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக வரும். அதனால சொல்கிறேன், இன்னொரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் பவர் காஸ்ட்டே நெக்லிஜிபிள் ஆகிடும் நம்மளுடைய காஸ்ட்டில். அந்த டெஃபினட்டாக லித்தியம் தான் த்ரூ விச் சொல்யூஷன் ஆர் சம் அதர் மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுற ரினியூவல் பவர்லேருந்து ஜென்ரேட் பண்ணதை ஸ்டோர் பண்ணி நம்மளோட பீக் ஹவருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அது டெஃபினட்டாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினட்டாக ஐ ஃபீல் இட். மேபி லித்தியம் இல்லைன்னா மேபி இது ஹைட்ரஜன் பற்றி பேசுகிறாங்க, க்ரீன் ஹைட்ரஜன் பற்றி. ஸோ அது மேபி யூஸ் பண்ணி மேபி வி கேன் ஸ்டோர் பவர் அண்ட் டூ இட். ஸோ இட் மே கம், டெக்னாலஜி மே கம் எமர்ஜ். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் ஆன்சர் பண்ணது எல்லாமே வந்து சிமிலரான கொஸ்டின் தான். எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கொஸ்டின் தான், வேறு வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பட் பாயிண்ட் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்ட்டு இருக்கா? நான் ஒரே ஒரு கரெக்ஷன், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஓகே. என்ன அப்படின்னா, இந்த சர்ப்ளஸ் பவர், அதாவது இப்போ நமக்கு தேவையில்லாத பவரை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த இன்வெர்ட்டர் வில் டிசைட் ஆன் தட் அப்படின்ட்டு. சப்போஸ் நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து மோர் தென் த ரிக்வயர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக த எக்ஸஸ் பவர் வந்து கிரிட்டுக்கு போயிடும். அதை டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டர் இல்லை. இன்வெர்ட்டர் ஃபங்க்ஷன் வந்து டிசி பவர், பேனல்லேருந்து வர பவரை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிசியோட பவர். ஆக்சுவலாக எது டிசைட் ஆகும்னா இந்த மீட்டர். ஓகே. இந்த மீட்டர் வில் ஷோ இட். அந்த எக்ஸஸ் பவர் வெளியே போகிறதுக்கு அதுதான் ரூட்டாக இருக்கும். ஓகே. பண்ணுறதுக்கு இன்வெர்ட்டர் அந்த கரெக்ஷன் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் பண்ணுற வேலையை மட்டும் தான் இன்வெர்ட்டர் பார்க்கும். ஆமாம். ஓகே ஓகே. வீட்டில் வந்து லைட்டு போடுறீங்க, ஃபேன் போடுறீங்க, ஏசி கொடுத்து அதுக்கெல்லாம் கரண்ட் பில் கட்டுறீங்க. இதை தாண்டி இந்த கரண்ட்டை வச்சு உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சோலார் பேனல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருக்கும்போது அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்து கேள்வியெல்லாம் கேட்டிங்க. அதுக்கும் வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் டவுட்டை கேளுங்க, கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதோட இன்னைக்கு வந்து நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். சொல்லுங்கள் சார். ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள். வாரன் பஃபட் மாதிரியோ இல்லைடா பில் கேட்ஸ் மாதிரியோ நம்ம ஏன் இந்தியாவில் உருவாகலை இது வரைக்கும்? ஒரு ஃப்ளோவில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அவங்களெல்லாம் அந்த பேரை கேள்விப்படும்பொழுது மிகப்பெரிய பணக்காரர்கள், பில்லியனர் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதை தாண்டி வந்து ஏன் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்லாம் பெருசாக யோசிச்சார் சார்? எனக்கு வந்து சில ஒப்பீனியன் இருக்குது. ஓகே. சில ரீசன்ஸ்க்குன்னு சொல்லலாம். இல்லாட்டா இதை பற்றி நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிறேன் நான். ஓகே. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்த வீடியோ 30 நாட்களில் வாரன் பஃபெட் ஆகுது எப்படி? அந்த மாதிரி இல்லை, 30 நாள்லாம் வாரன் பஃபெட் எல்லாம் ஆக முடியாது. அதை வந்து இது 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவர் nearly 70 years இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. யாருமே ஈவன் கவர்மெண்ட் நினச்சா கூட 30 வருடத்தில் வாரன் பஃபெட் ஆகுது அப்படின்றது நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் சார் வந்து அதாவது வாரன் பஃபெட் மாதிரி பில் கேட்ஸ் மாதிரி நம்மலாம் எப்படி பணக்கார ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு. கரெக்டாக சார்? இல்லை, நான் அதை ஸ்லைட்டாக மாற்றிக்கோங்க. ஓகே. வாரன் பஃபெட் மாதிரியோ பில் கேட்ஸ் மாதிரியோ நம்ம ஏன் வந்து இது வரைக்கும் வரல, ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு காரணம் என்னன்னு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான். ஸோ இதுதான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக பார்த்துட்ருங்க. அதே மாதிரி காவேரி பிஸ்னஸ்னு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்பயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஒரு அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.